அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் 40 பிரார்த்தனா பார்க்க போகிறோம். இதில் முதல் 6 ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். ஆத்யேதி வித்யேதி ச கத்யதேயா யாச்சோதயேத் புத்திம் உபாசகஸ்ய த்யாயாமி தாமேவ சதாபி சர்வ சைதன்ய ரூபாம் பவமோச்சனீம் துவாம். இப்போது இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. இந்த தசகத்துக்கு பேரே என்ன வச்சுருக்கார்? பட்டத்திரின்னா பிரார்த்தனான்னு வச்சுருக்கார். எப்போவுமே இந்த பூர்த்தி ஸ்லோகத்தில் தான் பிரார்த்தனையை பண்ணுவார் நமக்காக. இப்போ ஒரு தசகத்தை பூராவே நமக்காக பிரார்த்தனை வச்சுருக்கார் அவர். அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஆத்யா இதி வித்யா இதி, ஆத்யா என்றும் வித்யா என்றும் யா கத்யதே, யார் குறிப்பிடப்படுகிறாரோ, அதாவது அம்பாளை சொல்கிறார். உபாசகஸ்ய புத்திம், உபாசகனுடைய புத்தியை யா சோதயேத், எவர் பிரகாசமடைய செய்கின்றாளோ, தாம் துவாம், அந்த உங்களை சர்வ சைத்தன்ய ரூபாம், அவ சைத்தன்ய ரூபமாக இருக்கா, அவ பவமோச்சனீம் துவாம், சம்சார துக்கங்களிலிருந்து விடுதலை தருபவளுமான உங்களை சதாபி தியாயாமி, உங்களை தியானிக்கிறேன்கிறார். அதாவது தேவி இல்லாமல் ஒரு காலமும் இருந்ததில்லை. அதனால் அவளை ஆத்யா அப்படின்னு அவள் கூப்பிடப்பட எல்லாராலையும் அழைக்கப்படுறா. வித்யையும் அவளே தான், அவித்யையும் அவளே தான். யார் இடத்துல வித்யை பிரகாசிக்கிறதோ, வித்யாஸ்வரூபிணியாக அவள் பிரகாசிக்கிறாளோ அவர்கள் முக்தர்கள். யார் எவரிடத்தில் அவித்யாஸ்வரூபிணியாக இருக்கின்றாளோ அவர்களுக்கு இந்த பாசபந்தங்கள்லாம் அவள் கட்டுப்பட்டு திருப்பி திருப்பி பிறந்துட்டுருக்கா. ஸோ இந்த பவசாகரத்துலேருந்து நமக்கு பவமோச்சனிங்கிறார் அவர். அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா அம்பாளை வித்யாஸ்வரூபிணியாக நம்ம ஆராதிக்கணும். அதை தான் இதில் சொல்கிறார். சைத்தன்ய ஸ்வரூபிணியே அம்பிகை அப்படின்னு பட்டத்திரி வணங்குறார் அவரை. வித்யாஸ்வரூபிணியாக வணங்குறார் அம்பாளை. எதற்காகனாக்க நம்ம இந்த சுழல்லேருந்து நம்ம மீண்டு வரணும், அம்பாளோட ஐக்கியமாயிடணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அப்படிங்கிறதுக்காக அம்பாளை இப்படி வணங்குறாருன்னு நமக்கு சொல்லி அவர் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் இப்படி வணங்கணும் நம்ம அம்பாளை அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அந்த பிரார்த்தனாவோட முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ இரண்டாவது ஸ்லோகம். பிரதிஷ்டிதாந்தஹா கரணேஸ்து வாங்மே வதாமி சத்யம் ந வதாம்ய சத்யம் சத்யோக்திரேணம் பரிபாத்து மாம் மே ஸ்ருதம் ச மா விஸ்மிருதி மே து மாதஹா. இப்போது இந்த இரண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அம்பாள்கிட்ட என்ன வேண்டிக்கிறார் பட்டத்திரின்னு பாருங்கோ. நம்ம ஒரு நல்லதை கேட்குறோம், சத்சங்கமாக இருந்தால் தான் நமக்கே நல்லது காதில் விழும். அந்த காதில் விழறத இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எப்படி மாறுவோம்? நம்ம அந்த ஒரு காதில் வாங்குகிற நல்லத்தை நம்ம மனசில் இறக்கிக்கணும். இந்த காதில் விட்டுடாமல் மனசில் இறக்கிக்கணும், அதன்படி நடக்கணும் நம்ம. அப்போ அதுக்கு கூட அம்பாளோட பாதுகாப்பை அவர் வேண்டுறார். அம்மா இதெல்லாம் மறக்காமல் இருக்கணும்னா அதுக்கும் நீதாம்மா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அவர். மே வாக்கு அந்த கரணே, எனது வாக்கு அந்த கரணத்தில் பிரதிஷ்டிதா அஸ்து, நிலைத்து நிற்கணும். அப்படின்னா அதுக்குமே உன்னோட அனுகிரகம் வேணுமா அப்படிங்கிறார். இப்போ பார்த்தேன்னா என்னென்னமோ வியாதிலாம் வருது வயசானவாளுக்கு. அல்ஷமேர்ஸுங்கிறா, மறதிலாம் இருக்குங்கிறா, கை கால்லாம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, பேசுறது ஒன்றா இருக்குது, கை அவளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, இப்படிலாம் இருக்குது. நிறைய வியாதிகள் வருது. இப்போ இதெல்லாம் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கணும், கடைசி வரைக்கும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட அம்பாளோட அனுகிரகம் வேணும். அந்த காலத்துலலாம் பெரியவா வேண்டிப்பா கடைசி வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு. ஏன்னா கடைசி காலத்தில் ஏதாவது சாதாரணமாகவே வயசாகிடுத்தினாலே மதிக்க மாட்டா. அதுலேயும் நம்ம பேதலிச்சு பேசின்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, யார் மதிப்பா? இந்த திருப்புகழில் அருமையாக சொல்லியிருப்பார் அருணகிரிநாதர்.
உலக பசுபாசதொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் மலஜல சுபாச சஞ்சல மதாலன் மலஜல சுபாச சஞ்சல மதாலன் மதிநிலை கெடாமலுந்தன் அருள் தாராய் அப்படின்னு கேட்குறார். கடைசி வரைக்கும் மதிநிலை கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா எல்லாருக்கும். அதனால் அதைத்தான் இங்கேயும் பட்டத்திரி அம்பாளை வேண்டிக்கிறார். அது எனக்கு நான் கேட்ட நல்லதெல்லாம், மகான்கள்கிட்ட நான் கேட்ட நல்லதெல்லாம் நான் மறக்காமல் இருக்கணும்னா அதுக்கும் அம்பிகையோட அருள் இருக்கணுமா. அதனால் அப்போ தான் என்னோடய வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். அதனால் அதுக்கும் நீ அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார். இதுதான் அந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 3வது ஸ்லோகம். தேஜஸ்வி மேதீதமஜஸ்ரமஸ்து மாமா பரத்வேஷமதிஷ்ச தேவி கரோமி வீர்யாணி சமம் சுஹ்ருத்பிர் வித்யா பராசாவது மாம் பிரமாதாத். இப்போது இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. பட்டத்திரி என்ன வேண்டிக்கிறார்னு பாருங்கோ. மே அதீதம் அஜஸ்ரம், நான் கற்றவை என்றைக்கும் தேஜஸ்வி அஸ்து, பிரகாசமாக இருக்கணும், என் மனசில் எப்பவும் இருக்கணும். ஹே தேவி, பரத்வேஷமதி, மற்றவர்களிடத்தில் எனக்கு துவேஷ புத்தி ச மாமா அஸ்து இல்லாமல் போகட்டும். சுஹ்ருத்துன்னா என்ன அர்த்தம்? நல்ல இதயம், எல்லாத்தையும் சமமாக, அதாவது பார்ஷாலிட்டி இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்க்குற நல்ல புத்தி எனக்கு வேணும்னு வேண்டிக்கிறார் அவர். ஏன்னா மற்ற வாழ்கிட்ட துவேஷம் பாராட்டினா நம்ம மனசு நிம்மதி தான் போகிறதே தவிர அவா திருந்த போகிறாளோ, அவா திருந்தலை. இந்த உலகத்தில் எப்போவுமே சொல்லுவோம் 2 ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதியெல்லாம் கிடையாது. அடக்கிற ஜாதி ஒன்று, அடங்கிற ஜாதி ஒன்று, 2 ஜாதி தான். ஒருத்தரை அடக்கிண்டே இருப்பா சதா சர்வ காலமும், இன்னொருத்தரை இன்னொரு பக்கம் அடங்கி போயிட்டே இருப்பா. இப்படி தான் இந்த உலகம் இருந்துட்டுருக்கு. நியாயமாக நடந்துக்கிறவான்னு பார்த்தேன்னா எண்ணிடலாம் நீங்கள். அதனால் நம்ம மனசுலேயும் துவேஷம் வராமல் இருக்கட்டும். இந்த சமூக வாழ்க்கையின் அமைதிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அடிப்படையே எது அப்படின்னா சுஹ்ருத்து தான். ஒற்றுமையுடன் கர்மங்கள் செய்தலும் பலன்கள் அனுபவிப்பதுமே சமூக வாழ்க்கையின் அமைதிக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அடிப்படை. இதைக்கு எத்தனை பேருக்கு இது புரியுறது? ஆற்றுலேயே நம்ம வீட்டிலன்னு எடுத்துட்டாலே யாரும் சொல்கிறதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறா. அத்தனை ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒத்து போக மாட்டேங்கிறதுங்கிறா. அதுக்காக தான் நம்மளே அம்பாளை வேண்டிப்போம். காசினியில் எங்கும் வேற்றுமை போக கருத்தினில் வந்தருள்வாய் அம்மம்மா, கருத்தினில் வந்தருள்வாய். நேசமுடன் வாழ காட்டடி காட்சி, நேசமுடன் வாழ காட்டடி காட்சி, தேவி உன் அடைக்கலமே. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி அப்படின்னு நம்ம எதுக்காக அம்பாளை திரும்ப திரும்ப நம்ம ஏன் வேண்டிக்கிறோம் அப்படின்னா, இந்த மனசுங்கிறது ஒரு குரங்கு. அது ஒரே நிலையில் இருக்காது. திடீர்னு அது தாவி தாவி அது போய் திருப்பி அது என்னத்தையாவது பிடிச்சுட்டு நிற்கும். அது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், சத்சங்கமாக இருக்கணும், சத்பாவத்தோடு இருக்கணும். அப்போ நம்ம அம்பாளே நம்ம நினச்சிண்டு இந்த மாதிரி துவேஷம்லாம் வரக்கூடாது. அடுத்தவா மேலே நமக்கு ஒரு வெறுப்போ கோபமோ, ஏன்னா அந்த வெறுப்பு கோபமெல்லாம் வளரக்கூடியது. அது நம்ம விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வளர்ந்துட்டே போய் அது நம்மளே அழிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனசை சமாதானம் பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. அதுக்கு ஒரே அடைக்கலாம் அம்பாள் தான். அம்பாளை நம்ம இறுக்கி பிடிச்சுட்டுறணும். நம்ம என் மனசை நிர்மலமாக ஆக்குமா, யார் எப்படி வேணாலும் நடந்துட்டு போகிறா, நம்ம மனசுக்கு தெரியுமோனோ நம்ம கரெக்டாக நடந்துட்டுருக்கோன்னு.
அப்போ நமக்கு ஒரு மனசு நிம்மதியாவது கிடைக்கும். இதுதான் வந்து பரம ஞானத்தை அடைந்தவர்கள் செய்யும் செயல்கள் ஒருபோதும் பிழையாகாது அப்படிங்கிறார் அவர். அதனால் இந்த ஒரு பரமமான வித்தியையை நம்ம என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ணினா தான் கிடைக்குமே தவிர உடனே இன்றைக்கி இது கடையில் போய் வாங்கிட்டு வர சமாச்சாரம் கிடையாது. இந்த மனசுங்கிறத பழக்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் போகாமல், கெட்ட வழிக்கு போகாமல் நம்ம பழக்கணும் நம்ம மனசை. அதுக்கு சிறந்த அபியாசம் தேவை. அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம இந்த படிக்கிறது, ஸ்லோகம் படிக்கிறது, பஜனையில் கலந்துக்கிறது, இது மாதிரிலாம் ஏன் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லி வச்சுருக்கான்னு, இந்த மனசை நம்ம படிப்படியாக தான் நம்ம அதை சாத்வீகமாக ஆக்கி அதை டேம் பண்ணணும். அதை நம்ம அதுக்காகத்தான். ஸோ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான். இப்போது 4வது ஸ்லோகம். த்வம் ரக்ஷ மே பிராண ஷரீர கர்ம ஞானேந்திரியாந்தஹ கரணானி தேவி பவந்து தர்மாமயி வைதிகாஸ்தே நிராகிருதிர்மாஸ்து மிதக் கிருபார்த்ரே. இப்போது இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஹே தேவி துவம்மே, தாங்கள் என்னுடைய பிராண ஷரீர கர்ம ஞானேந்திரியாந்தகா கரணாணி, பிராணன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணம், இது எல்லாத்தையும் நீங்களே ரக்ஷ பண்ணுங்கன்னு மொத்த பொறுப்பையும் பட்டத்திரி என்ன பண்ணுறார், அம்பாள்கிட்ட ஒப்படைச்சுடுறார். ஏன்னா இது எல்லாமே ஒத்துழைச்சி நன்னா இருந்தான்னா தான் நான் வைதிக தர்மங்களில் நான் ஈடுபட முடியும். ஸோ அதுக்கும் உங்களுடைய கருணையே வேணும், சம்பவிக்கட்டும். ஹே கிருபார்த்ரே, கருணாமையான ஹே தேவி, பரஸ்பரம் நிராகிருதிஹி மா அஸ்து, ஒருவரோடொருவர் பிரியாமல் இருக்கணும். உங்களோட பக்த வாத்சல்யமும் தேவியோட பக்தியும் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே பிணைஞ்சு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒருத்தன் சாதிக்க முடியும், சாதனை செய்ய முடியும். அதனால் அதுக்கும் அம்பாளோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இப்போ இது என்ன கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அந்த கரணம், இதெல்லாம் சில பேருக்கு டவுட் இருக்கும். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், இதெல்லாம் பஞ்ச பிராணன்னு சொல்லுவாள். இதெல்லாத்துக்கும் தனித்தனியாக அதுக்கு உரிய வேலைகள்லாம் இருக்குது, தர்மங்கள்லாம் இருக்குது. பிராணசக்தி தான் ஒருத்தனை பலவானாகவும் ஆக்கிறது, வீக்காகவும் ஆக்கிறது. அதுக்காக தான் அது கரெக்டாக இருக்கணும். அதனால தான் அந்த பிராணாயாமம்லாம் செய்கிறா. வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். ஸ்ரோதம், தோல், கண்கள், ரசனை, கிராணம், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் சொல்லுவா பாருங்க, அதெல்லாம் ஞானேந்திரியங்கள். சித்தம், அகங்காரம், புத்தி, மனசு, இதெல்லாம் அந்த கரணம். இதுக்கு தான் பலவிதமான பேதங்கள் வருது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சரீரம். அப்போ இது எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கோஆப்ரேட் பண்ணிட்டு ஒத்துழைச்சாதான் ஒருத்தர் நல்ல காரியங்களில், தர்மங்கள்லேயே ஈடுபட முடியும். அதனால் மொத்த பொறுப்பையும் என்ன பண்ணிவிடுறார் பட்டத்திரி, அம்பாள்கிட்ட ஒப்படைச்சுடுறார். இப்போ இஷ்ட தேவதா பிரசாதத்தை அடைய வேதம் கூறுகிற கர்மங்களை செவ்வனே செய்யதற்கு சாத்தியமாக வேண்டும் எனவும் வேண்டுகிறார். நான் சொன்ன மாதிரி தான். ஏன்னா இதெல்லாம் செய்யணுன்னா கூட நமக்கு இதெல்லாம் ஒத்துழைக்கணும். சில பேர் இதுதான் கர்மா உபாசனை தான் பெருசும்பா, சில பேர் ஞானம் தான் பெருசும்பா, சில பேர் பக்தி தான் பெருசும்பா. ஆனால் எல்லாரும் ஒத்துண்டது பக்தி தான் அப்படிங்கிறது. ஏன்னா சில பேரால் எல்லாமே செய்ய முடியாது. உபாசனைகள்லாம் ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த தாத்தா சுவாமிகள்னு சொல்லுவா, ஞானானந்தரை. தாத்தா சுவாமிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், இதில் 3த்தில் எது முக்கியம், எது தேவை? ஞாபகத்தோடு இருப்போமே அப்படின்னாராம். அவருக்கு புரியல. என்ன சுவாமி சொல்கிறேன், புரியல எனக்கு. ஞானம், பா பக்தி, கா கர்மம். ஸோ இது 3மே முக்கியம்தான். அதனால தான் ஞாபகத்தோடு இருப்போமேன்னாராம். இது 3மே முக்கியம்தான். ஆனால் அதுக்காக நம்ம பக்தியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுதான் ரொம்ப சுலபமானதும் பகவானுக்கு பிடிச்சதும் அதுதான். ஆனால் அது உண்மையாக இருக்கணும். அதனால் நம்ம செயல்கள்லாம் நம்ம செஞ்சுன்னு தான் இருக்கணும்.
அதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லைங்கிறதும் கிடையாது. அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும், ஆனால் பக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் இது 3மே முக்கியம்னு விடுறார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னாலும் நமக்கு ஞானம் வேணும் இல்லையா? அதனால தான் ஞாபகத்தோடு இருப்போமேன்னு விட்டார் அவர். அதனால் இது எல்லாமே முக்கியம்தான். அது எல்லாமே நமக்கு வேணும்னா அதுக்கும் அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். நம்மளா போய் ஒன்று அடைய முடியாது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி இப்படி வேண்டிக்கிறார் அம்பாளை. இதுதான் இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 5வது ஸ்லோகம். யத் ஸ்ரூயதே யத் கலு திருஷ்யதே ச ததஸ்து பத்ரம் சகலம் யஜத்ரே த்வாம் சம்ஸ்து வண்ணஸ்த சமஸ்தரோக ஆயுஷிவே தேவஹிதம் நயானி. இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அந்த நாராயணியத்தில் நம்ம என்ன வேண்டின்றார் அவர்? ரோகங்களை போக்குப்பா, ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை கொடுப்பான்னு வேண்டின்றார். அதே மாதிரியே இங்கேயும் பட்டத்திரி நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். யத் ஸ்ரூயத்தே கேட்கறது, கலு திருஷ்யத்தே பார்க்கறது, தத் சகலம் ஹே யஜத்ரே யாருடைய பிரீத்திக்காக யஜ்யங்கள்லாம் பண்ணுறோமோ அந்த தேவி பத்ரமஸ்து, பத்ரம்னா என்ன? மங்களம், நன்மை. ஹே சிவே துவாம் சம்ஸ்துவன், ஹே மங்களகாரிணி தங்களை துதித்து கொண்டு அஸ்த சமஸ்த ரோகங்கள் அனைத்தும் நீங்கி தேவஹிதம் ஆயுகு தேவஹிதமான ஆயுளும் நயானி வாழ்ந்திடல் வேண்டும். அது என்ன தேவஹிதமான ஆயுள் அப்படின்னு கேட்டால், ஆயுள் நிறைய இருக்குது, வியர்த்தமாக உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம்? அப்போ நமக்கு ஒரு ஆயுள் காலம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொன்னால் தெய்வ பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்காகத்தான் அந்த ஆயுட்காலத்தை நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளோட தார்மீக கடமைகளை நம்ம செய்யணும்னா அதுக்கும் இந்த உபாதைகள் ரோகங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆயுட்காலம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ தான் நம்மளே சத்காரியங்கள் செய்ய முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கும் அம்பாளோட அனுகிரகம் வேணும். சில பேருக்கு எல்லாம் நன்னா இருக்கும், நன்னா இருப்பா, வியாதி இல்லாமல் இருப்பா, ஜம்முன்னு இருப்பா, ஆனால் உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருப்பா, யாரையாவது ஃபோனில் ஒம்புழுத்துன்னு இருப்பா. அப்போ அது ஓகேயா? அது தப்பு. நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், நான் யார் அப்படின்னு நம்ம உள்பக்கமாக திரும்பி நம்ம போய் ஒரு குகையிலலாம் உட்காந்துட்டு ரமண மகரிஷி மாதிரி நம்மளாலலாம் தவம்லாம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் இன்னும் பல ஜென்மாக்கள் பிறந்து வரணும். நம்ம இப்போ கொடுத்துருக்கிற ஜென்மாவை நம்ம சத்காரியத்துக்கு ஈடுபடுத்தணும். அம்பாளோட பிரீத்திக்காக, தெய்வ பிரீத்திக்காகத்தான் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்படிங்கிற ஞானம் இருக்குது பற்றியலா, அந்த ஞானத்தை கொடுக்கறதும் நமக்கு அம்பாள் தான். அதனால் நம்ம ரோகங்கள் இல்லாமல் இருக்கணும், உடம்பு உபாதைகள் இல்லாமல் அந்த சத்காரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். சரி, இன்னும் எத்தனை ஜென்மா இருக்குமோ நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஜென்மாக்களை இந்த ஜென்மாவில் நம்ம சத்சங்கமாக இருக்கோம், தேவி நாராயணியத்தை கேட்குறோம், தேவி நாராயணியத்தை சொல்கிறோம். அடுத்த ஜென்மான்னு ஒன்று இருந்ததுன்னா அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, உண்டாங்கிறதும் தெரியாது. அதுக்கு தான் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் திருப்புகழில், இந்த ஒரு பர்டிகுலர் திருப்புகழை தினம் சொல்லணுங்கிறார் அவர். எதுக்காகன்னா, அப்படி எனக்கு இன்னொரு ஜென்மா வேண்டாம்ப்பா, ஆனால் அப்படி ஒரு ஜென்மா எனக்கு எடுக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னாலும் அதை எப்படி கேட்குறாரு பாருங்கோ. அமரர் வடிவு அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே, அமரர் வடிவு அதிக குலமும் அறிவு நிறையும் வரவே, நின் அருளதருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். திமிர உததி அணையன்னு இதை ஆரம்பிக்கிற இந்த திருப்புகழ், இதை டெய்லியே சொல்லணுங்கிறா.
ஏன்னா நமக்கு இன்னும் எத்தனை ஜென்மாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஜென்மாலையும் ஒன்றை மறக்காமல் இருக்கணும், ஒரு நல்ல குலத்தில் பிறக்கணும், அறிவு நிறைந்த குலத்தில் பிறக்கணும். மிடின்னா என்ன? வறுமை இல்லாமல் இருக்கணும், கூன் குருடு செவிடுலாம் இல்லாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் வேண்டிக்கிறார் அவர். ஏன்னா எல்லா மகான்களும் ஒன்றா தான் இருக்கா, ஒன்றா தான் வேண்டிக்கிறா. அந்த மாதிரிலாம் நம்ம நல்லதாக நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு இந்த ஜென்மாவில். அப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்? நம்ம பகவானே நினச்சிட்டு இருக்கணும். இந்த மனசு எதுக்கு கொடுத்துருக்கார்? பகவானை நினைக்கிறதுக்கு தான். கைகால்களை எதுக்கு கொடுத்துருக்கார்? சத்காரியம் பண்ணுறதுக்கு தான். இந்த வாய் பேசுறதுக்கு எதுக்கு கொடுத்துருக்கார்? அவருடைய புகழை பாடுறதுக்கு தான். இந்த 2 காதுகளை எதுக்கு கொடுத்துருக்கார்? அவருடைய புகழை கேட்கறதுக்கு தான். அப்படிங்கிற ஞானம் நமக்கு வேணும்னாலும் அதுக்கும் அம்பாளோட அனுகிரகம் வேணும். இதுதான் இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போது 6வது ஸ்லோகம். அவிக்னமாயாத்விஹ விஸ்வதோ மே ஞானம் பிரசன்னா மம புத்திரஸ்து நாவேவ சிந்தும் துரிதம் சமஸ்தம் த்வத் சேவையைவாதி தராமி தேவி. இந்த 6வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. இதில் எப்படி வேண்டிக்கிறார் பாருங்கோ. மே ஞானம் விஸ்வதா, எல்லா இடங்களிலிருந்தும் எனக்கு ஞானம் கிடைக்கட்டும், அவிக்னமாக கிடைக்கட்டும், அப்படிங்கிற தடையில்லாமல் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறார். இதே மாதிரியான ஒரு தசகம் நம்ம அந்த ஸ்ரீமன் நாராயணியத்துலேயும் பார்த்துருப்போம். 93வது தசகத்தில் சதுர்விம்சதி குரவகான்னு 24 குருமார்களை பற்றி பேசியிருப்பார் அவர். எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கணும். நம்ம அந்த மாதிரி இவர் கேட்குறார், அம்பாளை வேண்டிக்கிறார். மம புத்தி பிரசன்னாஸ்து, என்னுடைய புத்தி பிரகாசமாகட்டும். ஹே தேவி சமஸ்தம் துரிதம், என்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் தொத் சேவையா, தங்களை சேவிப்பதன் மூலமாக சிந்தும் நாவா இவ, சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு எப்படி கப்பல் உதவி செய்யுமோ அந்த மாதிரி உங்களுடைய உபாசனை எனக்கு உதவி செய்யட்டும், நான் கடந்து விடுவேன் அப்படிங்கிறார் அவர். சம்சார கடலையும் தாண்டி விடலாம். எப்போ அம்பாளை நம்ம உபாசனை மூர்த்தியாக நம்ம ஏற்றுன்ட்டோன்னா அவள் கப்பலாகி நமக்கு அதை கடக்கிறதுக்கு நமக்கு ஈஸி பண்ணி கொடுப்பான் நமக்கு. இதைத்தான் இந்த பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் வேண்டிக்கிறார். நாம்ளும் வேண்டிப்போம், இந்த சம்சார கடலை தாண்டுவோம். மீதி ஸ்லோகங்களையும் அர்த்தத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.